Hi friends, Assalamualaikum. Welcome to Sumaya's Kitchen. Sathumaavu sweet Kuzhipaniyaram எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Sumaya's Kitchen first time பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. panல 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பவுல்ல 2 குழிக்கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கணும். 1 முட்டை சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெல்லம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. 2 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேட்டரை ஊற்றிக்கணும். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் ஃப்ரீ டைமில் தொடர்ந்து பாருங்கள். சத்துமாவு ஸ்வீட் குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நார்மல் ஸ்வீட்டில் இருந்துச்சு. இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் வெல்லம் 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.